ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு கிங்காக இருக்கும்போது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை அதில் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம அதை செய்ய வேண்டியது இருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ பண்ணுற சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 7. வார்வன் கிங்டமோட அந்த ராயல் கேபிட்டல் காமிக்கிறாங்க. ஒரு குவாக்வா வந்து அந்த லீடர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது, பவர்ஃபுல்லான கோலம்ஸா அப்படின்னு சொல்லி. அந்த ரியோராங்கிறவன் கேட்கவும், உங்க லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது மைலாட் அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வா சொல்லுது. இந்த நீ ஒண்ணு சாப்பிட்றியா அப்படின்னு அந்த குவாக்வா கிட்ட கேட்கவும் வேண்டானது சொல்லுது. ஒரு 4 பேர் நம்ம இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குவாக்வா சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு வர்ற எதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருப்போம். சோ டிராகன் கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வாவோட லீடரான ரியோரா வந்துட்டு ஃப்ராஸ்ட் டிராகன் கிட்ட போய் உதவி கேட்குது. இதுங்கெல்லாம் சாதாரண டுவார்ஃப் தான், அவங்களை பார்த்தாலே பயந்து ஓடிரும். இதை ஆஃபரிங்கா வச்சுக்கோங்க, எனக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரியோரா கேட்கறான். டிராகன் லாடா இருக்குது, அதுங்களோட 3 ஒய்ஃப் கிட்டயும் கேட்குது. 3 ஒய்ஃப்மே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு இந்த தங்கம் பத்தாது, இன்னும் 10 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் கேக்குது. என்னது இன்னும் 10 மடங்கா அப்படின்னு சொல்லி ரியோரா கேட்கவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் சொல்லவும், சரின்ட்டு ரியோராவா அங்க இருந்து கிளம்புறான். அந்த டுவார்ஃபுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்க வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் கேட்கவும், ஆமா நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம போக தேவையில்ல, நம்ம மகன்களையே அனுப்பி வைப்போம். என்னோட மூத்த பையன் ஹீஜிமாவை அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு டிராகன் சொல்லவும், சரி அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லவும், அவன் வரமாட்டா தெரியல அப்படிங்கவும், சரி நானே அவனை போய் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் போறான். டிராகன் லாட் கூப்பிட்டு அவன் பையன் கதவை திறக்கலன்னு நினைக்க கதவையே உடச்சிருக்கான். அப்பா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஹேஜிமோ கேட்கவும், நீ தான் ஒரு புத்திசாலியான பையன், சோ சில பேரை போய் மிரட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவோ, அச்சோ அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லவோ, என்னது அச்சோவா அப்படின்னு அந்த டிராகன் லாட் கேட்கறான். இல்ல அச்சடி தும்மல் போட்டு ஏதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜிமா போறான். டுவார்ஃப் தானே, என்ன பார்த்தாலே பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீஜிமா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். ஒரே ஒரு டுவார்ஃப் வரான், அப்புறமா கூட ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறமா ஒரு டார்க் எல்ஃப் இருக்கு அப்படின்னு ஹீஜிமா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வரதை பார்க்கவுமே ஹீஜிமா பயப்பட ஆரம்பிக்கிறான். நீங்க ஒரு டிராகன் நெஸ்ட்குள்ள வந்திருக்கீங்க, இதுக்கு மேல உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஹீஜிமா சொல்லவும், நீ தான் டிராகன் லாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அந்த டிராகன் லாடோட பையன் ஹீஜிமா அப்படின்னு சொல்லி இந்த டிராகன் சொல்லிட்டு, என்ன டிராகன்ஸை பார்த்து பயந்து ஓடுவாங்கன்னு நினைச்சா இவங்க மட்டும் அசால்ட்டா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிராஸ் கார்ட்டை யூஸ் பண்ண போறதுக்குள்ள, ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். எதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் சரண்டர் ஆயிதான், உங்க பவர் பார்த்தாலே என்னன்னு எனக்கு புரிஞ்சுது, நான் உங்க கூட மோத விரும்பல அப்படின்னு சொல்லி ஹீஜிமா சொல்றான். உனக்கு ஒன்னு டிராகன்ஸோட பார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ புத்திசாலியா இருக்க. சரி இன்னும் எத்தனை டிராகன்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்தமா 20 டிராகன்ஸ், அதுல 9 குழந்தைங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க எத்தனை பேர் அப்படிங்கறத அவன் இன்ஃபார்ம் பண்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஆரா நீ இவனை கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு மாஸ்டரா இருக்க போறோம்னா நான் தான் உன்னோட ஸ்ட்ராங் ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரா போயிட்டு அவன் முன்னாடி ஊதுறா. உள்ள அந்த டிராகன் பாத்ரூம் போயிருது. இதை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. பெட்ஸ்னா இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது இப்படி பண்றது சகஜம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நானும் உங்களை பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் கேட்கறா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கறா. பெட்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ணணும், நம்ம கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குவாகுவாவை ஷெல்டியரோ ஆராவோ பாத்துக்கிட்டோம், அண்ட் அந்த டைத்துல நான் போயிட்டு அந்த ஃப்ராஸ்ட் டிராகனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த ஃப்ராஸ்ட் டிராகனை டீல் பண்றதுக்காக ஹீஜிமா மேல ஏறி போயிட்டு இருக்கான். இங்கதான் எங்க அப்பா அவரோட 3 ஒய்ஃபும் இருக்காங்க அப்படின்னு ஹீஜிமா சொல்லவும், இவங்க அம்மா மட்டும் ஐயோப்பாவை விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற டுவார்ஃப் சொல்லவும், என்னால ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியாது, பட் ஓகே நான் கொல்லாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் நன்றி அரசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீஜிமா அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான். இவரு தான் சாசரர் கிங், இதுக்கப்புறம் நம்மள ஆட்சி செய்ய போறவர், இவருக்கு தலை வணங்குங்க அப்படின்னு ஹீஜிமே சொல்லவும், ஒரு மான்ஸ்டராய் அதுவோ எலும்பு கூடுக்கலாம் என்னால தலை வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் சொல்லுது. ராஸ்காட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அது ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். டிராகன் லாட் இறந்து போயிருது. சரி உங்க அம்மாவை மட்டும் உயிரோட விடுறேன்னு சொன்னா யார் உங்க அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தான் அப்படின்னு சொல்லி மத்த 3 டிராகனுமே சொல்லுது. முட்டை போட்டது ஒருத்தங்க, ஹேட்ச் பண்ணது ஒருத்தங்க, வார்ம் அப் பண்ணது ஒருத்தங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கவும், சரி 3 பேரையும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மத்த எல்லா டிராகனையும் கூட்டிட்டு வாங்க அந்த ஒய்ஃபை அனுப்பி வச்சுட்டு வார்ஃப் வச்சிருந்த புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு ஹீஜிமேவா அனுப்பி வைக்கிறான். அரசு இதுதான் சரியான சான்ஸ், நம்ம ட்ரெஷரியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற டுவார்ஃப் சொல்லவும், இந்த ஐட்டம் என்னால 7 தடவை தான் யூஸ் பண்ண முடியும், பட் இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு இது யூஸ் பண்றது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்றான். இப்போ அங்க இருக்கிற ட்ரெஷரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாக்குறான். வாகுவாவை டீல் பண்ண போன ஷெல்டியரையும் ஆராவையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆரா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அந்த இடத்துல இருந்து யாரும் போக முடியாதபடி பண்றா. இங்க யாருமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நான் சென்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்லுவோம். ஏன்னா அப்படி இங்க யாருமே இல்லைன்னு ஆரா சொல்றா. ஆனா லார்டைன் சொல்றாரு இங்க யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. லார்டைன்ஸ் ஒருவேளை தப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கவும், உனக்கு தான் இன்னும் புரியல ஷெல்டியர், லார்டைன்ஸ் ரொம்பவுமே ஒரு புத்திசாலி, அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்ககிட்ட தெரியாத மாதிரி காமிச்சிருக்காரு, நீயாவே எல்லாத்தையும் கத்துக்கிடணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அந்த 2 டெத் நைட்டுமே பிரிட்ஜை கிராஸ் பண்ணவே இல்லை, அதை நான் நோட்டீஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லலாம்னு வரும்போது லார்டைன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டே நான் அமைதியா இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஆரா சொல்லுவோம். ஆனா அது நாங்க பேசிட்டு இருந்ததுனால தானே ஒன்னு அமைதியா இருக்க சொன்னாரு அப்படின்னு ஷெல்டியர் கேட்கிறா. அது இல்ல, அந்த 2 டெத் நைட்டோ பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்தா இறந்து போயிருக்குன்னு லார்டைன்ஸ்க்கும் தெரியும், ஆனா நீயா இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச
வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரா சொல்லவோ, அப்படின்னா இந்த சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் தான் இதை கண்டுபிடிச்ச சரியா அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. என்ன வெறும் 2 பேர் தானா, அது பார்க்க கோலம் மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த ரியோரா கேக்குறான். இல்ல மயிலாடு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். நம்மளோட 60,000 ஆர்மியை பார்த்துட்டு ஒரு 2 பேரா வந்திருக்காங்கன்னா எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரியோரா சொல்லிட்டு, நான் தான் அந்த கிளான் லார்ட் ரியோரா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், லார்ட் ஐன்ஸ்க்கு நீங்க எல்லாரும் தலை வணங்குங்க, நாங்க எல்லாரும் உங்களை உயிரோட விட்டுருவோம் அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. நீங்க வெறும் 2 பேர் இருக்கீங்க, நாங்க 60,000 பேர் இருக்கோம், நாங்க எதுக்கு உங்களுக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு ரியோரா கேட்கிறோம். அப்படின்னா லார்ட் ஐன்ஸோட கருணையை நீங்க ஏத்துக்கிடல அப்படின்னா உங்களை கொல்றது தவிர்த்து வர வழி இல்ல, உங்கள 10,000 பேர் மட்டும் நான் உயிரோட விடுறேன், மத்த எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. இவ்வளவு பெரிய ஆர்மி 2 பேர்கிட்ட சரண்டர் ஆகும்னு எதிர்பார்க்கலீங்களா அப்படின்னு ரியோரா கேட்கவும், 4,000 men, 4,000 ஃபீமேல், அப்புறமா 2,000 சில்ட்ரன், இதை தவிர்த்து மத்த எல்லாரையும் கொண்டுருவா, அது யாரும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. நம்ம யாருன்னு காட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வாவோட லீடர் இப்ப எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்றான். பட் ஷெல்டியர் அவ்வளவு பெரிய ஆர்மியவே ஒத்தாலா நின்று ஃபைட் பண்ணி துண்டு துண்டு ஆக்கிட்டு இருக்கா. இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். இதே ஸ்பீட்ல போனா நான் நினைச்சதை விட குயிக்கா அது முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு ஷெல்டியர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு நேரமா அவ ஃபைட் பண்ணதுல டயர்டா இருப்பா. ஹீரோஸ், இது உங்களுக்கான நேரம், ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான நீங்க அவ கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியோரா அனுப்பி வைக்கிறான். பட் அவங்களையும் ஷெல்டியர் அசால்ட்டா துண்டு துண்டு ஆக்குறா. அவ்வளவுதான், இதுக்கு மேல வர வழி இல்ல, யாரு உயிரோட இருக்கணுங்கிறத தவிர நம்ம சூஸ் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ், இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்டே சரண்டர் ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். எல்லா டிராகனையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் தலை நம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒரு டிராகன் மட்டும் ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் கிட்ட நான் தலை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டிராகன் ஃபைட்க்கு வருது. கிராஸ் ஹார்ட் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகனோட ஹார்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். சோ இப்போ அந்த டிராகன் இறந்து போயிருது. வேற யாராச்சும் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, இல்லன்னு எல்லாரும் தலை வணங்குறாங்க. நீங்க கேட்டபடியே எல்லாத்தையும் முடிச்சிட்ட மயிலாடு அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் நிக்கிறா. நான் கருணையோட உங்க எல்லாரோட உயிரியோட சொன்னா, ஆனா அதை நீங்க ஏத்துக்கிடல, உங்களுக்காக இறந்து போனவங்களோட ரத்தம் நீங்க செஞ்ச பாவங்களை தொடச்சிருச்சு, நான் அவங்கள மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்போ உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்போம் மயிலாடு அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். ஷெல்டியர் கொடுத்ததை பக்காவா முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டவோ, ரொம்பவும் தேங்க்ஸ் மயிலாடு அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் அவளை பாராட்டதுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. இங்க ஸ்ட்ராங்கானவங்க யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த கிளான் லார்ட் கொஞ்சம் மத்தவங்களோட ஸ்ட்ராங் தான், ஆனா ரொம்பலாம் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு ஷெல்டியர் சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ புரிய வருது. ஆராவையும் ஷெல்டியரும் நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போய், ஆக்சுவலி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த டெத் நைட் இறந்ததுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் மயிலாடு, அதை நீங்க எனக்காக தான் பண்ணீங்க, நான் க்ரோத் ஆகணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணீங்கன்னு. டெத் நைட் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்துமே கூட வேணும்னே தானே நீங்க தப்பா சொன்ன மாதிரி நடிச்சீங்க அப்படின்னு ஷெல்டியர் கேட்கிறா. இல்ல வேற யாரோ ஸ்ட்ராங்கானவங்க கொண்டுட்டாங்க, நான் உண்மையிலேயே தப்பா தான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க தப்பா கெஸ் பண்ணதா எனக்காக போய் சொல்றீங்களே, எனக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் அழறா. சரின்னு நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்துறான். வாக்வா கிட்ட இருந்து தப்பிச்சதுனால இப்போ டுவார்ஃப் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போற அந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்காக ஒரு தனியா பார்ட்டியா வச்சிருக்கான். டிஃப்ரெண்டான டேஸ்டான புது புது டிஷ்ஷஸ், அதுக்கப்புறமா நிறைய சரக்குங்க. இந்த நாளை எங்களால மறக்கவே முடியாது, எல்லாருமே சாசரர் கிங்டம்க்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்றான். இப்போ டமியர்ஸ் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த டுவார்வன் கிங்டம்க்கு டமியர்ஸ் வந்திருக்கான். இவ்வளவு தூரம் அலைய வச்சது மன்னிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, பரவாயில்ல மயிலாடு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அவனோட பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். பாகுருத் எம்பையரை நீங்க வாசல் ஸ்டேட்டா மாட்டினதா கேள்விப்பட்டேன், நீங்க எத்தனை ஸ்டெப்ஸ் தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பீங்க மயிலாடு அப்படின்னு நம்ம கேட்கவும், இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது, ஃபியூச்சரிஸ்டிக்ங்கிற இந்த வார்த்தையை யோசிக்கும் போது தான் என் ஃப்ரெண்ட் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பழமொழியில கொக்கு 10 வருஷம் வாழும்னா ஆமா 10,000 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்கப்பா 10,000 ஸ்டெப்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கீங்களா, இப்பதான் எனக்கு புரிய வருது. உங்களோட 100 ஆர்மியை நீங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணது கூட ஃபியூச்சர்ல மக்கள் அதையே தான் நம்பி இருக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். இப்பதான் எனக்கு உங்களோட எல்லா பிளானுமே புரிய வருது மயிலாடு அப்படின்னு டமியர் சொல்லப்போ, ஓ பரவாயில்ல நீ திறமசாலிதா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எந்த பிளானு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்டே கருணையா நான் உங்களை விட்டுறத சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா அவங்க தான் கேட்காம நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுனால, ஒரு கிங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அவங்க எதிர்க்க வரும்போது கொல்றதை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல குவாக்வா இருக்காங்க, டுவார்ஃப் இருக்காங்க, அப்புறமா டிராகன்ஸ் இருக்காங்க, அண்ட் இன்னும் நிறைய எதிர்பார்க்காத பிளான்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது என்னங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.